வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டேன் இந்த வீட்டில். செகண்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பிளக்லேருந்து பார்த்திங்கன்னா பவர் போகாத மாதிரி இதாகிட்டுருக்கு. ஸோ செல்ஃப் அடிக்கேன், ஆனால் இதாக மாட்டேங்குது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் வேறு இருக்குது. எப்படி தான் இப்போ கொடுக்க போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தேன் இந்த வீட்டில், இது செகண்ட் ஆர்டரு முடிஞ்சு இன்றைக்கி. ஸோ உண்மையில் வெறுப்பாயிட்டுங்க. இப்போ ஒரு கஸ்டமர் லொக்கேஷன் போனேன், வீட்டில் கொடுக்க போனேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப மோசமான ஒரு அனுபவம். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பெரிய சம்பவம். வேலைக்கு போனோம்னு நினச்சி கிளம்பும் போது தான் சம்பவம் ஆகும் வண்டியில். இன்சைட் என்னன்னா பைத்தியக்காரன் எக்ஸாஸ்ட்ல ஏதோ சின்னதாக ஓட்டம் இருக்குதாமா. மியா சாங் குட். நம்ம கம்பெனியில் எல்லாமே வச்சுருக்காங்க, டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. வெல்டிங்னா சரி, எல்லாமே. ஓ ஓகே, சென்டர் ஸ்டாண்ட். வெறுப்புங்க. ஓ, அதை பார்த்தா கண்ணு கெட்டு போகிறோம். என்ன பண்றான்? ஓ, நம்ம கண்ணு மக்களே லென்ஸ் போயிடும். கொஞ்ச நேரத்தில் வெறுப்பாயிட்டு. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் வரும்போது லைட்டாக சவுண்ட் ஒரு மாதிரி தொப்புன்னு கேட்டுகிட்டே இருந்த மாதிரி இருந்து. அப்போ இப்போ நான் எடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்து, சரி என்னன்னு பார்த்துருவோம். அப்புறம் பெரிய பிரச்சனையான பிறகு பார்க்க கொடுத்தா அப்புறம் ஒரு நாள் லீவ் ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் கொடுத்தா அப்போ தான் சொல்கிறான் வண்டியில் ஓ இது கீழே ஒரு ஹோல் கிடக்கு அப்படின்னு. சரி ஓகே, அதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் அடிக்க கொடுத்தாச்சு. ஓகே மக்களே, ஸோ நம்மளோட பயணம் இன்று தொடங்கிவிட்டது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம், 12 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ அது பெரிய விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக அது பெரிய விஷயம். ஏன்னா அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணாமல் வர ஆர்டர் எல்லாமே எப்படி இருக்கும்னு நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களே தெரியும். ஸ்டார்டிங் ஆர்டரே பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்ரு 17 கிலோமீட்ரு அப்படி தான் வரும். ஸோ நேற்று நம்மளுக்கு அப்படி தான் வந்துச்சு. அப்படி வந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று 12 ஆர்டர் எடுத்திருக்கோம். ஆனால் குளிர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. ஸோ இன்ட்ரோ கொடுக்கல பாருங்க. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த லெவலில் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் சப்ஸ்கிரைப் கவுண்ட் மட்டும் கூடுனது கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக நம்மளை சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிட்டேன், இன்றைக்கி ரூம்லேருந்து லாகின் பண்ணிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 2:20 ஆகுது, கரெக்டாக 2:20. சாப்பிட்டுலாம் நினச்சாலும் இந்த வெல்டிங் அடிக்கிற ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அந்த ரஸ்ட்டெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு. இல்லைனா வந்து ஒரு 10க்கு போயிருப்பேன். 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைக்கு போயிருக்கலாம். பட் இப்போ டைம் ஆயிடுச்சு, 2:20 ஆயிடுச்சு. பார்க்கணும், ஆர்டர் எதுவும் வரலன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்கணும். ஸோ அந்த வழியாக ஏன் போகலன்னா, அது நம்மளுக்கு எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கா. சப்போஸ் நம்ம அந்த டைமில் அப்போ தான் போய் நின்றுப்போம், பின்னால் போலீஸ் வந்துச்சுன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க. நம்ம இங்கே நிற்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா 3:18 ஆகுது. இப்போ வரைக்கும் நான் ஆர்டரே வரல. ஏன்னா நம்ம ஒரு ஹேங்கர் ஸ்டேஷன் மார்க்கெட் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஹேங்கர் ஸ்டேஷன் மார்க்கெட் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். பட் ஆர்டரே வரல.
அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வேறு எங்கேயா போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா இது நல்லா ஆர்டர் ஒரு ஏரியா தான், பட் இன்றைக்கி இங்கே ஆர்டரே வரல. சண்டே அப்படின்னா மெஜாரிட்டி ஆர்டர் இருக்காது பெருசாக. மூக்கு வேறு அடைச்சிக்கிட்டுங்க, 2 மூக்கும் பயங்கரமாக வலிக்கு. நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு. மொதல் ஆர்டர் 4 மணிக்கோ 4:15 தான் வந்துச்சு. அப்படிங்கும்போது நான் அதான் நினச்சிட்டு இருக்கேன், ஒருவேளை இன்றைக்கி நமக்கு அதே மாதிரி தான் போல், நேற்று மாதிரி தான் போல் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சால் 5 ரியால் மார்க்கெட் போய்ட்டு 2 ஃபேண்ட் எடுக்கணும். ஏன்னா 2 ஃபேண்ட் தான் இருக்குது. அதில் ஒரு ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி இருக்குது, அப்புறம் லைட்டாக நூல் பிரிந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு ஃபேண்ட் எடுத்துகிட்டு ரூமில் போடுறக்கு ஒரு ஃபேன். ஏன்னா கிளைமேட் மாறிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதனால் 2 ஃபேண்ட்டு போட்டு தான் தூங்குற மாதிரி இருக்குது நைட்டு. அதனால் ஃபேண்ட் ஒன்று பார்க்கணும் போய்ட்டு. அப்புறம் ஒரு ஹுட்டி பார்க்கணும், நல்லா ஃபுல் சைஸ் ஹுட்டி, ரொம்ப பெரிய ஹுட்டி பார்க்கணும். ஏன்னா உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போடுறதுக்கு கொஞ்சம் பெரிய ஹுட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்க, ஆர்டர் வந்துச்சுன்னா கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இதான் நிறைய பேர் கேட்குறது தான், ஆர்டர் எப்படி வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் மாற்றாதவங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் வர்றது. அக்ரிமெண்ட் மாற்றினவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேகமாக பலன்னு வருது. 20-25 ஆர்டர் பண்ணுற மாதிரி வருது 10 மணி நேரத்தில். நமக்கு அப்படிலாம் இல்லைங்க, 10 மணி நேரத்தில் அதிகபட்சம் ஒரு 10 ஆர்டர். ஆனால் 10 மணி நேரத்தில் 10 ஆர்டருக்கு மேலே பண்ணலாம். ஆனால் 15 பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். அது சில நேரங்கள் சில இடங்களை பொறுத்து தான் அந்த ஆர்டர் வருது. நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாலிடிக்ஸ் நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ஜானரே போனால் கிடையாது, அந்த ஜானரே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் ஒரு 2-3 நாளாக எனக்கு ஒரு வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டே இருந்துச்சு. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இப்படி மாற்றுறாங்கன்னு தெரியல. எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு தான் இருக்கும். அவங்க தாத்தா இறந்துட்டாங்க, தாத்தாவுக்கு பேர் பின்னால் நாங்கள் தான் போடுவோம். தாத்தா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் ஆஃபீஸராக இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் அதான் பிளான் போடுவோம், நானும் என் தம்பி அதான் பிளான் போடுவோம். ஸோ அப்படி தான் போடணுன்னு. பட் இப்போ உள்ள கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த தமிழ்நாடுங்கிற பேரை எதுக்காக மாற்றணும், எதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்காக நிறைய போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ நான் அந்த வீடியோஸ் எனக்கு நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, யாருக்கா இதில் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க அப்படின்னு தான் இது பண்ணுறேன். எதுக்காக தமிழ்நாடை எடுக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் தமிழ்நாடு போயிட்டே இருந்துன்னு வைங்களேன், கடைசியில் நம்ம எந்த ஸ்டேட்டுன்னே இல்லாமல் போயிடும். அதுதான் நம்மளோட ஐடென்டிஃபை இல்லாமல் போயிடும். இப்போவும் இந்தியா அப்படின்னா கேரளாவான்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு தெரியல, கேரளாவோட தமிழ்நாட்டில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே அங்கே வரும்போது கேட்டால் இந்தியா அப்படின்னா கேரளாவான்னு கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிற இப்போவே அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும்போது தமிழ்நாடே இல்லாமல் போய்ட்டுருவீங்களா, ஒரு பஸ்லேயே தமிழ்நாடுன்னு வைக்கலங்கும்போது கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடுங்கிற ஒரு பேரே இல்லாமல் போயிடும்னு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு இங்கே இருக்கும்போது. ஸோ அதுதான் யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட். 2 மணிக்கு வந்தோம், இப்போ மணி பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஆர்டரே எடுக்கலைங்க, இப்போ வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட எடுக்கல. சுற்றிக்கிட்டே இருந்தோம், நிறைய இடத்துக்கு போனோம். இன்றைக்கி யார்முக் போயிருந்தேன், யார்முக்லேருந்து குருதுபா போயிட்டு குருதுபாலேருந்து அப்படியே குருதுபா மேலே வந்தேன், துமாமா ஹைவே வந்து இப்போ இங்கேருந்து நர்ஜீஸ் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ரவுண்ட்லேயே தான் இருந்திருக்கேன். ஒரு இடத்துல மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டேன். எனக்கு அது ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்கேன், 20 நிமிஷம் தான் உட்காந்து சாப்பிட்ருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட வரல. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் அவங்களும் ஒரு ஆர்டர் தான் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ணல. அதான் வெறுப்பு. இப்போ அதான் நர்ஜீஸ் போகலான்னு சொல்லிட்டு நர்ஜீஸ் போயிட்டுருக்கேன். நான் 6:40ங்க, சரிங்களா? நம்ம இந்தியாவில் டைம் 9 மணி ஆகுது, 9:08 ஆகுது. இப்போ தான் நம்மளோட இந்த டேவோட ஆர்டர் இப்போ தான் எடுக்கிறோம். ரூம்லேருந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னு கண்டிப்பாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து 2 மணிக்கு நான் ரூம்லேருந்து வந்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:39 ஆயிடுச்சு, சரிங்களா? 6:40 ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ தான் ஆர்டர் எடுக்கிறேன். அதுக்காக நம்ம வேறு எங்கேயும் போகல, இல்லை நிறைய இடம் சுற்றிருப்போம். யாஸ்மின் குருதுபா போயிருப்போம், வாதி போயிருப்போம், யார்முக் போயிருப்போம். இவ்வளோ இடம் சுற்றி ஆர்டரே வரல. கடைசியில் இப்போ நர்ஜீஸில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரம்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கான் வெண்டீஸுங்கிற ஒரு கடையிலேருந்து. அதுவும் பக்கம் கிடையாது, வெண்டீஸே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்ரு அதை எடுக்க போகிறதுக்கு. அதை எடுத்துகிட்டு கொடுக்க போகிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்ரு.
நினச்சி பாருங்கள், இன்றைக்கி தான் மொதல் ஆர்டர் இப்போ தான் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மோசமான டே நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகி நான் இன்றைக்கி இல்லாமல் ஆர்டர் நான் ரிஜெக்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் நான் ஒரு ஆர்டர் கூட ரிஜெக்ட் பண்ணல. ஆனால் இவ்வளோ லேட் ஆகியிருக்கான் ஆர்டர் தரதுக்கு. என்ன பண்ண, இப்படி தான் இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மூச்சு விட்டா வைசர் ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஆயிடுது. சில நேரம் விஷுவல் தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது. சரி என்ன பண்ண, இந்த வண்டியை பாருங்க, ஃபுல் பிளாக் கலர் ஆனால் கிரே கலரில் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எங்கேயோ நல்ல மழை பெய்கிற இடத்துல ஆள் பெயர்ப்பார் போல் டஸ்ட் அவ்வளோ ஒட்டி கண்ணாடிக்கு மட்டும் பின்னால் சின்னதாக விட்டுருக்காரு. உண்மையிலங்க இது ரொம்ப இன்னைக்கு இது எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இன்னைக்கு இப்படி தான் இருக்குது எல்லாருக்குமே ஆர்டரு. சரிங்களா, 11 மணிக்கு வந்தவங்களாம் 3 ஆர்டரோட இருந்திருக்காங்க. இப்போ 1 மணிக்கு வந்திருப்பாங்க. 12 மணிக்கு வந்தவங்களாம் 2 ஆர்டரு. நம்ம ரூம் ஆட்களே பார்த்தீங்கன்னா 2, 3 அவங்களாம் கொஞ்சம் முன்னிட்டு வர ஆட்கள், அவங்களே அப்படி தான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரினா கொஞ்சம் கஷ்டங்க. 10 மணி நேரம் கம்பெனியோட டைமிங் நம்ம கொடுத்துடலாம். 10 மணி நேரம் வேலை பார்த்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்டரு இது பண்ண முடியாது, ஆர்டர் கொடுக்க முடியாது. ஆர்டர் கொடுத்தா தான் நமக்கு சம்பளம். அதனால் நம்ம ஆர்டர் கொடுக்குற வேலையை தான் நம்ம பார்க்கணும். இந்தியாவிலேருந்து புதுசாக யாராக வராங்கன்னா ஏஜென்சியில் கேட்டுருங்க, புது அக்ரிமெண்ட்டா இல்லை பழைய அக்ரிமெண்ட்டானு. பழைய அக்ரிமெண்ட்னா தயவு செய்து தலை வச்சு படுத்துறாதீங்க. இந்த சைடு அந்த பார்வே வேண்டாம், வராதிங்க. புது அக்ரிமெண்ட்னா வாங்க. ஆர்டர் அதிகமாக சொல்லுவாங்க, 600 ஆர்டர் பண்ணோம்பாங்க. அப்படின்னா வாங்க, ஏன்னா 600 ஆர்டர்னா புது அக்ரிமெண்ட்டு. 450 அந்த மாதிரினா அது பழைய அக்ரிமெண்ட்டு. ரொம்ப கவனமாக வாங்க. ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் நிறைய கம்பெனிங்க, எனக்குமே தெரிஞ்ச நிறைய கஃபீல் வந்து நம்ம அது எப்படி கஃபீல் என்னடா உனக்கு எப்படி எவ்வளோ கஃபீல் தெரியும்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம எங்கேயா நிற்போம் பார்த்தீங்களா, அப்போ நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு அரபி பேசுவான். அப்படி பேசுகிறவன் பார்த்தீங்கன்னா ஒன்று கஃபீலாக இருப்பான். இந்த மாதிரி வேலை எடுத்து பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கவனா இருப்பான், இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கவனா இருப்பான். வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவான். அப்படி பேசும்போது எனக்கு சொல்லுவான்ல, அப்படி கார் வச்சுருக்கேன், என்கிட்ட 20 கார் இருக்குது, இல்லை ஒரு 10 கார் இருக்குது, லைசன்ஸ் இருக்கவங்க யாராவது தெரிஞ்சான்ட்டு சொல்லு அப்படிம்பாங்க. அது எல்லாருக்கும் நடந்திருக்கும். இங்கே டெலிவரி ஜாபில் இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆள் வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான், இப்படி எனக்கு ஆள் தேவைப்படுது இருந்தால் சொல்லு அப்படிம்பான். ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து நிறைய கஃபீல் நம்ம வந்து நிறையா இது பண்ணுவோம். ரெண்டாவது நம்ம வீடியோஸை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவோம் ஆன்லி, இப்படி ஆள் தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நான் இவ்வளோ பேமெண்ட் தரேன், நீங்கள் வீடியோஸ் போட்டு எனக்கு ஆள் தர முடியுமா, அதுவும் சவுதி ஆட்கள் தான் வேணும்பாங்க. சவுதி ஆள்னா சவுதியில் இருக்கிற ரைடர்ஸ் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இந்த வேலையை பற்றி எனக்கு அதிகமாக டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது அப்படி தான். இந்த ஹவுஸ் டிரைவர்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம இங்கே ஹவுஸ் டிரைவர் வேலை பார்ப்பாங்களா நம்ம அண்ணன்மார்கள், அவங்க சொல்லுவாங்க, தம்பி இந்த இப்படி இங்கே வேலைக்கு ஆள் தான் அப்படி தான், உன்ட்ட யாராக இருந்தால் சொல்லுப்பா அப்படிம்பாங்க. எல்லாமே கமிஷன் தான், எல்லாமே கமிஷன் பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம பிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். யாருமே சும்மாலாம் நம்மளுக்கு வேலை தர மாட்டாங்க. சும்மா வேலை தர்றதுக்கு அவங்க கடவுளாக நம்மளை கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வேலை வாங்கி தர முடியல. அவன் தனிப்பட்ட ஒரு ஆள் எப்படி சும்மா வேலை வாங்கி தர முடியும், ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கம்பெனியில் நான் சேர்த்து விட்டேன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் இருக்கும். கமிஷன்னா உங்ககிட்டேருந்து எடுத்து தர மாட்டாங்க, சேலரி தரும்போது அதுலேருந்து அதில் தருவாங்க நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். வெண்டீஸ் வந்தாச்சு. இதில் ஏதோ ஒன்று குத்துது, என்னன்னு தெரில. சீட்டு பிஞ்சு போச்சுங்க, 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல. போமா, ஆர்டர் இஸ் ரெடி. எங்கே கொண்டு போகணும் பாருங்க. நேற்று இந்த ரோட்டில் வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லலை. ஸோ நாளைக்கு அதை பற்றி சொல்கிறேன். நாளைக்கு நான் அதை ரீடிஸ்பேச் அடிப்பேன். ஸோ ரீடிஸ்பேச் ஆகலை அப்படின்னா நாளைக்கு என்ன நடந்துன்னு சொல்கிறேன். ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னடா பண்ணுறவன் எல்போடுறவன் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அதான் வாங்கிட்டு கொண்டு போகிறோம். ஆனால் இதில் இன்னொரு சம்பவம் தெரியுமா, கொண்டு போகிறதுலாட்டி ஆறிடுவாங்க. இது அடிக்கிற குளிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, எங்கள் சைடில் தெர்மல் பேக்குன்னு ஒரு பேக் உண்டு, தெர்மல் லைன் பேக்குன்னு. இந்த வண்டிக்குள்ளே கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு பேக் தருவான். அந்த பேக் நாங்கள் கொண்டு வரணும். ஆனால் யாரு கொண்டு வர மாட்டோங்க. இப்போ கம்பெனியே அதை பார்த்தீங்கன்னா கொண்டு போவாண்டாங்கிற அளவுக்கு தான் இருக்குது, யோசிக்குது. ஏன்னா
அது என்ன ஆகும்னா பெரிய பேக், ஐ மீன் கரெக்டாக வண்டிக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கும் பேக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப சின்ன ஆர்டர் தான் வைக்க முடியும். பீஸா அந்த மாதிரி பெரிய ஆர்டர்லாம் வைக்க முடியாது. பீஸா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹாட் தான் இருக்குது பார்த்தீங்களா, ஹட்டா. ஸோ இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வைக்க முடியாது. ஏன்னா அது சின்ன பாக்ஸு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆர்டரு நிறைய ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே மக்களே, கிளம்புவோமா? என்னடா ஃபுட் பிரேக் மேலாம் வண்டி ஓட்டுறான்னு நினைக்காதீங்க, இங்கே வண்டி விடலாம். இது வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெருசா. அம்மா குளிருதுங்க, குளிருது மக்களே. இண்டிகேட்டர் போட்டாச்சு. சைடாப்ல போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 6 ஆர்டர் எடுக்கலான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆர்டர் கொடுத்தானா ஒரு 6 ஆர்டரு, இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொடுத்தானோ அதிகபட்சம் 7 தான். 10க்குலாம் வாய்ப்பே இல்லை மக்களே. பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. ஸோ 8:30 ஆகுது. எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ தூரம் தெரியுமாங்க? ஸோ இந்த பார்டர்லேருந்து இந்த பார்டர் கொண்டு போகணும். ஸோ இது ஒரே ஸ்ட்ரெச் மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும் இந்த டைமில். அதுதான் ஒரு விஷயம். இது பார்க்க அப்படி தான் இருக்கும். சரி ஒரே லைனில் போயிடலான்னு எனக்கு அது தோணுச்சு. ஆனால் இது பயங்கர டிராஃபிக் ஆகும் இந்த டைமில் இங்கே. அது ஒன்று. 2 ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க. 2 ஃபோன்லேயுமே ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். ஆமாம், அங்கே ஒரு 3 சூப்பர் பைக் இருக்குது. ஆனால் அங்கே 3 சுசுக்கி 600 650 சம்திங். 600ம் 650ம் பார்க்க கொஞ்சம் சேமாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. அதில் ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் இருக்குது. ஸ்வாட் இந்த வால்பாங்கல்ல அந்த மாதிரி சைனீஸ் வால். ஸோ ரொம்ப தூரம் அடிக்காங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 6ஆவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போயிட்டுருக்கேன். ரொம்ப லாங் ஆர்டர். ஏன்னா அடித்தது எல்லாமே லாங் ஆர்டர் தான். அது வேறு கதைன்னு வைங்களேன். அப்புறம் அடிக்க ஆரம்பித்ததே எப்போ அடிக்க ஆரம்பித்தான்? 6:45 தான் மொதல் ஆர்டரே அடித்தான்னு வைங்க. 2 மணிக்கு ரூம்லேருந்து வந்தேன். அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் எவ்வளோ பரவாயில்ல தான் வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆவது ஆர்டரு. இதை எடுத்துகிட்டு ஒரு 16 கிலோமீட்டர் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் அங்கேருந்து அடித்தான்னா டைரெக்டாக டெசர்ட் தான். அந்த திரியா சினையா அந்த சைடில் அடிச்சு விட்ருவான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. டிப்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க இந்த ஒரு 2 நாளாக. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 2 ரியால் தான் டிப்பு. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 3 ரியால் டிப்பு அவ்வளோதான். ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரியால் தந்தாங்க. மொத்தம் ஒரு 8 ரியால் டிப்பு வந்த மாதிரி வந்திருக்கு. இல்லை ஆன்லைன் தர்றது நம்மளுக்கு இப்போ பிரயோஜனம் கிட்டாது. அது மாத கடைசியில் சேலரி வரும்போது அது பிரயோஜனம். கையில் தந்தது இன்றைக்கி ஒரு 5 ரூபா ஒரு கஸ்டமர், அமெரிக்கன் கஸ்டமர் கையில் தந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான அந்த ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ் பொம்மை, அப்புறம் அந்த சாண்டா கிளாஸ் கையில் ஒரு தடி மாதிரி வச்சுருப்பார்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வெளியே நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. குடியில் வைக்கல, குடிலுக்கு பதிலாக இதெல்லாம் வச்சுருந்தாங்க. குடியில் வைக்கிறது நம்ம ஒரு கலாச்சாரம்னு நினைக்கிறேன். அமெரிக்கன்ஸ் அப்படி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஆர்டருக்கு அப்போ கொடுக்க போகும்போது ஒரு 5 ரூபா தந்தாங்க. இந்த ஆர்டர் இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போனோங்க, அதுதான் விஷயம்.
மணி 10 மணி ஆயிடுச்சு. எப்படி இந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வைங்களேன், இல்லை எடுக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். மொத்தத்தில் ஒரு 10:45 இந்த ஆர்டரை கொடுத்து முடிப்போம். அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான்.